சேலத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகள் ஒன்று ஆடி 1. இந்த ஆடி 1ஆம் தேதி தேங்காய் சுடும் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். சேலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்கள் இந்த பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. அவங்க எப்படிலாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். முதல்ல கடையில் இளம் தேங்காயாக வாங்கிக்கிறாங்க. அந்த தேங்காயில் இருக்கிற நாரை நல்லா உரித்து முழுன்னு வர்ற வரைக்கும் கல்லில் வச்சு நல்லா தேய்க்கிறாங்க. அப்புறம் பொட்டுக்கல்ல, அவல், வெள்ளை எள்ளு, வெல்லம், பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி நல்லா கலக்கிறாங்க. அப்புறம் தேங்காய் மேல் பகுதியில் ஒரு ஓட்டை போட்டு தேங்காயில் இருக்கிற தண்ணியை ஒரு சொம்பில் ஊற்றி முன்னாடியே சேமித்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஓட்டை போட்ட அந்த தேங்காயில் பக்கத்தில் தட்டில் இருக்கிற அந்த தானியங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை தேங்காய் அளவுக்கு உள்ளே நிரப்புறாங்க. அந்த தானியங்கள் நல்லா வேகிறதுக்காக அந்த தேங்காய் தண்ணியை இதில் ஊற்றி நிரப்புறாங்க. இந்த தேங்காய் சுடுற பண்டிகைக்காகவே பிரத்யேகமாக தயார் செய்கிறாங்க அழிஞ்சி மர குச்சின்னு. அப்புறமா அழிஞ்சி மர குச்சியை வச்சு தேங்காயை மூடுறாங்க. அப்புறம் மஞ்சள் குங்குமத்தை நல்லா தேங்காயிலையும் குச்சியிலையும் வச்சு மங்களகரமாக பூசுகிறாங்க. இப்போதான் தேங்காயை சுடுறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. இந்த தேங்காய் சுடும் பண்டிகையை பற்றி சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியை சேர்ந்த தர்மகர்த்தா மோகன் செட்டியார் அவர்கள், ஒரு வருஷங்கிறது ஒரு நாள், அது 2 பிரிவாக உத்தராயணம் தட்சணாயனம்னு 2 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சணாயனம். உத்தராயண காலங்கிறது தை மாதம் ஆரம்பித்து கரெக்டாக இந்த மாதத்தோடு முடியுது. தட்சணாயனம் கரெக்டாக ஆடி 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. உத்தராயண காலங்கிறது பகல் நேரம். இந்த உத்தராயணம் முடிந்து தட்சணாயனத்தை வரவேற்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த பண்டிகை துவக்கி சேலம் மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல, சேலம் பக்கத்தில் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் மாத்திரம்தான் இந்த தேங்காய் சுடுற நோம்பி இருக்குது. இந்த ஆடி பண்டிகையில் வீட்டினுடைய மருமகன்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றி அது ஒரு சிறப்பாக கொண்டாடி அவங்களுக்கு சீர்வரிசை கொடுத்து அவங்களுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எல்லா சீர்வரிசைகளும் கொடுத்து செய்கிறது தான் இந்த பண்டிகையினுடைய முக்கிய நோக்கம். இதனுடைய காரணங்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு விளக்கமாக சொல்லணுன்னா ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பித்ததுக்கப்புறம் அதனுடைய விலாவரிகளையும் சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிற ஓலைகளை எல்லாம் கொண்டு வந்து இப்போ பற்ற வைக்கிறாங்க. இப்போ தயாராக இருக்கிற தேங்காயை சுட போகிறாங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கிறாங்க. இந்த பண்டிகையினுடைய நோக்கம் என்னான்னு தேங்காய் சுடுறதை ஆரம்பித்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். அதனுடைய விளக்கம் என்னன்னா, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிடுறதுன்னு சொன்னேன். இப்போ எல்லா பட்டத்துக்கும் ஆடி பட்டம் தான் தேடி விதைம்பாங்க. ஆனால் நமக்கு மாத்திரம் அந்த ஆடி பண்டிகை போட்டதும் நம்ம பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறது. ஏன்னா ஆடியில் பெண்கள் கருத்தரிக்கக்கூடாதுங்கிறது
நம்மளுடைய ஒரு இந்து சமுதாயத்தில் ஒரு சம்பிரதாயமாக வச்சிட்ருக்குறோம். இந்த ஆடி பண்டிகைக்கு பொண்ணு மாப்பிள்ளையை பிரித்து வைக்கணுன்னுட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடுறது. மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சி வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. இதுதான் ஒரு இந்த பண்டிகையினுடைய சாராம்சம். அதில் பார்த்திங்கன்னா அதில் நம்ம தேங்காயில் போட்டு சுடக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஒரு கருத்துக்களை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீட்டில் எள் உபயோகிக்க மாட்டோம். கரெக்டாக இந்த ஆடி மாதம் தான் புது எள் வர்ற சீசன். இந்த புது எள் வர்ற சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த எள்ளை நம்ம உபயோகிக்க வைக்கிறோம். என்னான்னு கேட்பீங்க. பெண்கள் கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கு எள் ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் மாட்டுக்கு வந்து கன்று போட்டதுக்கப்புறம் எள்ளு புண்ணாக்கு தீவனத்தில் வச்சு கொடுப்போம். எதுக்குன்னு கேட்பீங்க. அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற செத்தையை வெளியே தள்ளுறதுக்காகவும் அது கர்ப்பப்பை சுத்தமாக்குறதுக்காக எள்ளு புண்ணாக்கு கொடுப்போம். எள்ளு காசு ஜாஸ்தி, எள்ளு புண்ணாக்கு கொடுத்து மாட்டுக்கு செய்கிறோம். அந்த எள்ளை உபயோகிக்கணுங்கிறது தான் இந்த ஆடி மாதத்தினுடைய துவக்கத்தினுடைய முக்கியமான ஒரு காரணம். அந்த எள்ளை தான் தேங்காயில் போட்டு சுட்டு அன்றைக்கி எல்லாரும் அதை சாப்பிட்டு அது ஆண்டவனுக்கு பிரசாதமாக வச்சு சாப்பிடணும்னு சொன்னால் தான் நம்ம ஜனங்களுக்கு அது புரியுங்கிறதுனால அதை எள்ளை வந்து தேங்காயில் போட்டு வெல்லத்தோடு சாப்பிட்டு அது ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சியாகவும் நமக்கு வந்து ஜெனரேஷனில் குழந்தைகளுடைய இறப்பை குறைக்கிறதுக்காகவும் பெரியவங்க வச்சுருக்கிறாங்க. இது கிராமத்தில் இருக்கிற விவசாயிங்களுக்கு தேங்காயை சுட்டு கொண்டாடுறதுங்கிறது வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையான சமாச்சாரம் இல்லை. நன்றிங்க ஐயா. வெந்ததுக்கப்புறம் விநாயகருக்கு இந்த தேங்காயெல்லாம் வச்சு படைக்கிறாங்க. இப்போ தேங்காயை உடைச்சி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக பகிர்ந்து சாப்பிட்றாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த தேங்காய் சுடும் பண்டிகையின் நோக்கமே ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். மாலை முரசு செய்திகளுக்காக கேமராமேன் ஜானுடன் கந்தையா.